தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா காலையில ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல நான் தேர்தல் பொறுப்பாளர் அந்த இடத்துல இருந்து விலகிறேன் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. ஒரு 6 தொகுதிகளுக்கு அவரை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. காரைக்குடி, விருகம்பாக்கம் போன்ற 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அவர் அவங்களுடைய அப்பா உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு. சோ என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை? அதாவது கட்சி அந்த 6 தொகுதியை பிரிச்சு போட்டது, தந்தையோட உடல்நிலை, இதெல்லாம் அவருக்கு காரணமாக இருந்தாலும் கூட இஸ் ஹேவிங் நத்திங் அகேன்ஸ்ட் நயினார் நாகேந்திரன். எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு எதிராக அரசியல் நகர்வுகளை செய்து அவரை தமிழக பாஜக தலைவர் பதவியில் தூக்கி விட்டது. மக்களவை தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி பாஜக மைனஸ், சிவி சண்முகம் சொன்னார், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு மிஸ்டர் சிவி சண்முகம், பாஜக மைனஸ் பேசினாரு, பாமகவே மைனஸ் பேசினாரு சிவி சண்முகம். அடுத்து செங்கோட்டையன் பாஜக மைனஸ் பேசினாரு, ஜெயக்குமார் பாஜக மைனஸ் பேசினாரு. அந்த பாஜக கூட மக்களவையிலே கூட்டணி போகாதவர் சட்டமன்றத்தில் எடப்பாடி கூட்டணி போனாருன்னா அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமியை 3வது தள்ளிடுவாருன்னு அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி போனார். 20 விழுக்காடு வாக்கு மோடி பிரதமர்னு வரும்போது எதிர்காலத்தில் வருங்கிற நம்பிக்கையில பாஜகவும் சட்டமன்ற தேர்தலை ஒரு உள்ள எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இந்த ப்ராசஸ்ல இவர் தனக்கு போட்டியாளரா எதிர்காலத்துல தன் மகன் மிதுன் பழனிசாமிக்கு போட்டியாளரா வருவாருன்னு கருதின அண்ணாமலைய கட்சி தலைவர் போஸ்ட்ல இருந்து மேனிபுலேட் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுக்க வச்சுட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அண்ணாமலையை முடிச்சு கட்டுனாதான் நினைக்கிறாரு. 1, அன்புமணிக்க பார்கெனிங்க முடிச்சதாட்டு நினைக்கிறாரு. 2, மொத்தத்துல அவருக்கு இந்த ப்ராசஸ்ல தான் 2வது இடம் உறுதி செய்யப்படும்னு ஹாப்பியா இருக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு. அவர் ஸ்டாலினுக்கு போட்டி நான் தானு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு எடப்பாடிக்கே தெரியும். ஏன்னா நீங்க மக்களவையிலே பாஜக மைனஸ் நீங்க, ஆனா சட்டமன்றத்துல நீங்க பாஜக கூட வந்திருக்கீங்கன்னா 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த மைனஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும். அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நாம மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாட்டு மோடியை நம்பி இங்க வந்திருக்கோம். பாஜகவில் நமக்கு எதிராக பலரும் சதி பண்றாங்க. இந்த சதியெல்லாம் நம்மளை காப்பாற்ற வேண்டியது மோடிக்காக நம்ம பாராளுமன்ற தேர்தலில் நிற்போம். இப்ப நாம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மாதிரிதான் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுல மோடி 29 ஜெயிக்கிறதுக்கு அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வைக்கணும். சட்டமன்றம் அவ்வளவு முக்கியம் இல்லை. எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 மக்களவை அதிமுக காரங்களுக்கு முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி மோடிக்கும் மோடியை சார்ந்தவங்களுக்கும் மக்களவை தான் முக்கியம், சட்டமன்றம் முக்கியம் இல்லை. ஸோ அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள ரொம்ப வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட இந்த இடத்துக்குள்ள நாம எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு ஸ்டாலினே ஜெயிக்கட்டு எடப்பாடி 2வது வந்தாருன்னா அதுக்கு பிறகு அவர் மோடியை கலத்தி விட்டுக்கிட்டு வேற அணி கூட பண்ணதுக்கும் தயங்க மாட்டாரு. சோ இந்த களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்கட்டு. எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆகாண்டாம். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னா நாளைக்கு 31 சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் சீமானுக்கு வரலாம், அண்ணாமலைக்கு வரலாம். அப்ப யாருக்கு அது சிஎம் வந்தாலும் கூட அண்ணாமலை ஒரு டிசிசிவ் பிளேயரா இருந்துதான் அது வர முடியும். இது எப்படி அண்ணாமலை நான் பிளேயர்னு சொல்றேன், தமிழிசையும் நயினாரையும் நான் பிளேயர் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, அவங்களும் என் சகோதரன் தான், சகோதரி தான். நயினாரை போட்டதை நான் வரவேற்கிறேன். ஏதோ மறவர் அதனால நாடார் இல்லைங்கிற மாதிரி எனக்கு எதிராக, நயினாருக்கு எதிராக நான் 2024 பிரச்சாரம் பண்ணினேங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எதிராக வதந்திகளை கிளப்புறாங்க. கிடையாது. எங்க ஊர்ல RSS போர்டுக்கு முன்னாடி நின்று என் மச்சனம் வந்தான், ஊர்ல உள்ளவங்கள்ட்ட தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தான் கண்ணங்குளம் ஊர்ல நான் செயல்படுத்திட்டு வந்தேன். இந்த கட்டத்துக்குள்ள மற்ற வானதி, தமிழிசை, நயினாரு, ப்ரொஃபசர் சீனிவாசன், ஹெச் ராஜா எல்லாமே பிரசிடென்ட் கேட்டகரி தான். அண்ணாமலை லீடர் கேட்டகரி. காமராஜ்னா தான் காங்கிரஸ், மூப்பனார் தான் காங்கிரஸ்ல பவர்ஃபுல்லா இருந்தார். காமராஜ் அளவு இல்லைனாலும் பவர்ஃபுல்லா இருந்தார். அதே மாதிரி அண்ணாமலையும் தொண்டர்களின் தலைவர். நீங்க எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்பீங்க, தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம்தான். முக்குலத்தோர் சமூக தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம்தான். இந்த நாடார்கள் மத்தியிலையும் தமிழிசை பொன்னாரை விட அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு அதிகம். இது சொன்னதுனால பொன்னார் ஒத்துக்குவார். ஏன்னா பொன்னார் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக செல்வாக்கானவர். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக
பொன்னார் தான். அவர் வந்து வாழ்க்கையை இயக்கத்துக்கு அர்ப்பணிச்சவர் பாரதிய ஜனதாவுக்கு. தமிழிசை போன்றவங்க இதை ஜீரணிக்க மாட்டாங்க. பட் உண்மை இதுதான். உங்களுக்கு ஜீரணிக்காம போவாங்க. அது என்ன, ஐ எம் நாட் பாதர்ட் அபௌட் தட். மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் லீடர் இமேஜ்ல நிற்கிறாப்புல. இந்த 18 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை கொண்டு வந்த மாற்றம்ங்கிறத புள்ளியில வந்த வாக்கு தான். ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை சொல்லிதான் எடுத்தாரு. எடப்பாடியை தற்கூரின்னு சொல்லிதான் அந்த வாக்கு எடுத்தாரு. இவர் விக்கிரவாண்டியில எடப்பாடி பாய்காட் பண்ண போது கூட எடப்பாடி ஜெயலலிதா ஊழல், எடப்பாடி ஊழல்னு அடிச்சு இந்த போலரைசேஷன்ல நான் இது என்டிஏ ஓட்டாட்டு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லிதான் அன்புமணிங்கிற என்டிஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி தான் அந்த வாக்கு எடுத்தாரு. அதற்கு பிறகு அவருக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்தது. எப்படி தமிழிசைக்கு எதிராக ஆர்கே நகர்ல ஒரு சதி பண்ணாங்களோ, சதிகார கூட்டம். நாம ப்ரொடெக்டர் ஆஃப் இந்து ரிலிஜன் ஐயா தாளிங்கநாட வழியில வந்தவங்கனால இந்த இயக்கம் அவமானப்படக்கூடாது, மோடிக்கு ஒரு 29 கெயின் வரும், நாம அதிலே கருத்தா நினைக்கும். அப்படி நினைக்காத கூட்டம் தமிழிசையை காலி பண்ணுன்னு பாஜகவை நோட்டாவுக்கு கீழே கொண்டு போனாங்க ஆர்கே நகர்ல. அது எல்லாரும் தான், பொன்னார் கூட அதுல இருக்கிறாரு, வானதி, பொன்னாரு, இலகணேசன் ஜி எல்லாரும். அதுதான் தமிழ் தேசியத்தை எழும்ப வைக்குது தமிழ் மண்ணில். இந்துத்துவா அடங்கி போன இடத்துலதான் அந்த தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக எழும்புது. இதுதான் இயற்கை நியதி. இந்த இடத்துக்குள்ள அது தீகாக்காரங்க, இது திருமுருகன் காந்தி, ராஜேந்திரன், விடுதலை ராஜேந்திரன், அவரு ராமகிருஷ்ணன், இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியல. பிஜேபி சப்பார்டினேட்டா போனனால்தான் சீமான் பிரின்சிபலா எழும்புறாங்கிற இந்த பேசிக் அரசியலே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. நான் தரவுகளோட சொல்றேன். அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா வெறியா பேசுறாங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் இதுதான். அங்க தமிழிசைக்கு எதிராக இந்துத்துவ நோட்டா கீழே தள்ளினால்தான் தமிழ் தேசியம் எழுப்பிச்சு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில போல்டா நின்று 50 பூத்துல பணபலத்தை மீறி மாம்பழத்தை உதயசூரியனோட அதிக வாக்கெடுத்த வச்ச அண்ணாமலைய ஈரோடு கிழக்குல அசிங்கப்படுத்திட்டாங்க. நீங்க வன்னியரை நம்பி விக்கிரவாண்டியில நின்ன பாஜக ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கலன்னு சீமான் வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. இடம் ஈரோடு கிழக்குல நின்று அண்ணாமலை கணிசமா வாக்கெடுத்துட்டாருன்னா அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி வர்றத தடுத்துரும், அண்ணாமலை பெரிய தலைவராயிருவாரு அப்படின்னு பாஜகவை குழி தோண்டி போச்சுட்டாங்க. எப்படி தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் கூடி கும்மாளம் அடிச்சு நோட்டாவுக்கு கீழே பாஜக கொண்டு போய் தமிழ் தேசியத்தை ஆர்கே நகர்ல எழும்ப விட்டாங்களோ, அதே மாதிரி இங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக மற்றவங்க எல்லாம் சதி பண்ணி நிற்க விடாம பண்ணி சீமான் தான் ஸ்டாலினுக்கு மாற்று, திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், இந்துத்துவா சபார்டினேட்டு தான் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போயிட்டாப்புல. இவர் அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா, சட்டமன்றத்திலையும் ஒரு கடுமையான வாக்கை எடுத்து நிரூபிச்சுக்கிட்டு 2வது இடத்துக்கு கொண்டு வந்துகிட்டு அது கூட்டணியா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி கூட கொண்டு வரலாம் வந்துகிட்டு 29ல மோடிக்கு இங்க நிறைய சீட்டை ஜெயித்து கொடுக்கணும்னு அண்ணாமலை நினைச்சாரு. ஒரு தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தாங்கன்னா பாஜக தெருவுல தான் நிற்கணும், விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா பாஜக தெருவுல தான் நிற்கணும்னு அண்ணாமலை தவிர அத்தனை பாஜக காரங்களும் அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், PM இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி அண்ணாமலைய நீக்க வச்சுட்டாங்க. இவரு 24ல கூட்டணியை கெடுத்துட்டாரு. கூட்டணியா இருந்தா இவர் வேலுமணி சொல்றாருல, அவர் மோடி மேல பற்றுதல் உள்ள ஒரு வேலுமணியை நான் மதிக்கிறேன். அப்போ அவங்க வந்து 15 சீட்டாக ஜெயித்திருக்குன்னு வேலுமணி சொல்றாருல, அந்த கருத்தை சொல்லி இதுக்கு காரணம் அண்ணாமலை தான்னு அண்ணாமலையை அடிச்சுட்டாங்க. சோ அதுக்கு பிறகு அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டாரு. இன்னும் அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படலை. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, 29 தான் நமக்கு முக்கியம், 24ல நம்ம குறைஞ்ச சீட்டு வாங்கிக்கிட்டு, இப்போ ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு இல்லையா, அவருக்கு மோடி மேல அக்கறை எல்லாம் கிடையாது. ரங்கராஜ் பாண்டேக்கு ஆன்டி ஸ்டாலின்ங்கிற அரிப்பை சொல்லிடுறாரு, ஆன்டி டிஎம்கேங்கிற அரிப்பை சொல்லிடுறாருங்கிறது அப்படியே போட்டு. அப்போ நீங்க வந்து பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு வாங்கினா 21ல 2.7 விழுக்காடு எடுத்த பாஜகவை 24 எடப்பாடி ஒண்ணும் இல்லைன்னு மைனஸ் தட்டி தூக்கி துரத்திக்கு போட்டாரு. அதே மாதிரி 26லயும் குறைஞ்ச சீட்டு வாங்கினா தட்டி தூக்கி துரத்திக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 29ல மோடி டிஸ்ட் பண்ணிட்டு போயிருவாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அதுக்கு செக் வைக்கிறாரு அண்ணாமலை. நான் உருவாக்குன 11.4% வாக்குக்கு உரிய சீட்டை வாங்குங்க, அதுதான் அவருக்கு நோக்கம். இது சும்மா தந்தையை பார்க்க போகணும்னு சொல்லி தன்னோட அதிருப்தியை காட்டுறாரு. உண்மையான நோக்கம் 11.4 விழுக்காடு வாக்குக்கு உரிய சீட்டை எடப்பாடிட்ட வாங்கணும். நீங்க 30 சீட்டு 20 சீட்டுன்னு 2.5% 3% ஓட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா அது பாஜகவுக்கு பலம் தராது.
2021 குறைஞ்ச வாக்கெடுத்த பாஜகவை 24 கலத்தி விட்ட மாதிரி 26 குறைஞ்ச வாக்கெடுத்தா கலத்தி விட்டோம். இதை தான் ஆர்டிடி மோடி கிட்ட நாங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி விஜய மையமா வச்சு அண்ணாமலையை காலி பண்ணதுக்கும் மற்ற பாஜக தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க. அப்பவும் நாம வந்து அண்ணாமலை கிட்டே பேசணும். நீங்க உங்க லோக்கல் கரூர் பிரச்சனைக்காக நீங்க விஜயை பற்றி அந்த இதுல அந்த கொலைக்கு ஒரு நெக்லிஜென்ட் அடிப்படையில காரணமானவர் விஜய், அவருக்கு ஆதரவா நீங்க பேசுறது வந்து உங்க எதிரிகள் உங்க இம்பார்ட்டன்ஸை விஜய் வச்சு அடிக்க பாக்குறாங்க, பலம் நிரூபிக்காத விஜய் வச்சு அடிக்க பாக்குறாங்க கருத்தை கூட நம்ம அண்ணாமலை கிட்ட சொன்னோம். இப்போ நம்ம கருத்து தான் டெல்லி தலைமையில எடுபட்டு இருக்குது. விஜய் வந்து இந்துக்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தின மோடிய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் தொங்கு சதை ஒட்டுண்ணிங்கிற லெவல்ல இன்னைக்கு மோடி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக விஜயை தூக்குனாங்க. மோடி வந்து விஜய்ங்கிறவர் ராகுல் காந்திக்கு நிழல், அப்போ மோடிக்கு எதிரி. அப்போ அவர் நம்ம எதிரி தான் அந்த 18 விழுக்காடு வாக்காளர்கள்ட்டையும் ஜனநாயக படத்தை அடிச்சு அந்த கலைஞர் இந்த ஸ்டாலின் மாதிரி அச்சப்படாம, நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்கல்ல விஜயை கண்டு பயப்படுறாரு ஸ்டாலின், பயப்பட்டு தான் அவர் மேல அவர் கஸ்டடியில் எடுத்து அவர்கிட்ட விசாரணை எதுவும் நடத்தாம ஸ்டாலின் கிளீன் சிட் கொடுத்து அனுப்புனார். அப்ப இந்த விஜயை பயன்படுத்தி அண்ணாமலைய மட்டம் தட்ட நினைச்சாங்க. டெல்லி தலைமை விஜய் நமக்கு ஆதரவற்ற சக்தி, எதிரான சக்திங்கிறத புரிஞ்சு ஜனநாயகத்தில் அடிக்கிறாங்க. இந்த சிபிஐ வழக்குல இந்த இது ஒழுங்கா நடந்துட்டு இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள டெல்லி தலைமை இப்போ உணர்வாங்க, அண்ணாமலை நமக்கு வேல்யூ அடிஷன் 29 அண்ணாமலை தேவைங்கிறத உணர்வாங்க. 26 முக்கியம் இல்லைன்னு அண்ணாமலை அந்த முடிவு எடுக்கிறாரு. இதுதான் நோக்கம். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக உள்ள நகர்வுக்கு பதில் நகர்வை பெரிய கவுண்டருக்கு எதிராக சின்ன கவுண்டர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ விக்கிரவாண்டி பிறகு ஈரோடு கிழக்கு ரிசல்ட்ல இருந்தும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் மாத்தினதுல இருந்தும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல நிற்காததுலையும் 3 முறை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தின சீமான் 4வது முறை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும்னு தான் தன்னோட நகர்வுகளை, முக்குலத்தோர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்புறது, பிராமணர்கள் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாம பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறது, இந்த இதுகளை சீமான் செய்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு வந்து அண்ணாமலை நீக்கம் வந்து சீமானுக்கு பிளஸ்ஸா இருக்குது. ஈரோடு கிழக்குல அண்ணாமலை பாஜக நிற்காதது சீமானுக்கு பிளஸ்ஸா இருக்குது. இப்போ அண்ணாமலையை பயன்படுத்தி காரைக்குடியில சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அண்ணாமலை வந்து அந்த இடத்துக்குள்ள விலகிட்டார். சோ அண்ணாமலைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருந்தது சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்குள்ளே வந்தார். இதுதான் 100% உண்மை. இப்ப அண்ணாமலை விலகல் மூலமா 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கு ஹீரோவான அண்ணாமலை விலகல் மூலமா விஷ்ணு பிரசாத் மதுரையை சேர்ந்த அண்ணாமலை விசுவாசி, தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அரசியலா பண்ணக்கூடியவர், அவர் வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி தலைவர் நினைச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட்ல அண்ணாமலை ப்ரொஜெக்ஷன் விரும்பினாரு, அது இல்லாத பட்சத்தில் சீமான் நினைச்சிருந்தாரு. எடப்பாடி உள்ள வந்து தலைவர் பதவியில இருந்து அவரை எடுத்து விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் எடப்பாடி முதல்வருங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி மிதுன் பழனிசாமி அரசியல் மிளிறதுக்கு அண்ணாமலைக்கு ஆட்களான நாங்க ஏன் இந்த தப்ப பண்ணணுங்கிற வார்த்தையை விஷ்ணு பிரசாத்ங்கிற ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, நல்ல ஆர்கனைசர், மதுரையை சேர்ந்த தம்பி, அவர் தான் இந்த அண்ணாமலை விலகுங்கிற செய்தியே முதல்ல காலையில என்கிட்ட சொன்னது. ஸோ அண்ணாமலை விலகலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் கணக்குகள் இருக்குது. இந்த கணக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு இருதுருவ அரசியலா போனா அண்ணாமலைக்குள்ள அந்த எதிர்கால இடம் வந்து மறுக்கப்படும். 10-11 பாஜக தலைவராட்டு அண்ணாமலை கருதப்படுவாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் பாஜகவில் லீடர் பொன் ராதாகிருஷ்ணன், ஒட்டுமொத்த தமிழக பாஜக தொண்டர்களுக்கே தலைவர் அண்ணாமலை. காமராஜ் எப்படி காங்கிரஸோ, அது மாதிரி மூப்பனார் எப்படி காங்கிரஸோ, அந்த மாதிரி கட்சியை ஃபுல்லா கைப்பற்ற முடியலனாலும் கட்சி தொண்டர்கள் அபிமானத்தையும் வாக்காளர்கள் அபிமானத்தையும் பெற்ற ஒரு தலைவரா அண்ணாமலை நிற்கிறாரு. இந்த நாடார்கள் தமிழிசை பொன்னாரோட பாஜகவுக்கு மோடிக்கு வாக்களிச்சவங்க அண்ணாமலை தான் கருதுறாங்க. பிராமணர்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டிகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை மதிச்சு அண்ணாமலை தான் தலைவராக கருதுறாங்க. தனுஷ்கரன் ஒரு தொழிலதிபர், என்னோட நண்பர் தனுஷ்கரன், ரொம்ப ஒரு மோடி பற்றாளர், ஒரு தேசிய எண்ணம் கொண்டவர். அவர் வந்து அவர்கிட்ட தொடர்புல உள்ள மறவர்களை பற்றி சொல்லும் போது, அண்ணே மறவர்கள் எவ்வளவு எமோஷனலா இருக்காங்க அண்ணே, எவ்வளவு விசுவாசமா அவங்க அண்ணாமலைன்னு தானே நம்ம மோடிக்கு வாக்களிச்ச இந்துத்துவ உணர்வு கொண்ட மறவர்கள்லாம் இருக்கிறாங்க கருத்தை சொல்றாரு. அப்ப
அண்ணாமலைக்கு ஆதரவு வளையம்ங்கிறது கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் லைன் தொட்டிய நாயக்கர்ல இருந்து யாதவர்ல இருந்து அவரை வந்து ஒரு லீடரா பாக்குறாங்க. அந்த லீடரை தூக்குனது வந்து நாளைய பாஜக அரசியலுக்கும் மைனஸ், 29 மோடிக்கும் மைனஸ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையில தன் லீடர்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் அவமானப்படுறதை தவிர்க்கிறதுக்கு தெளிவான ஒரு முடிவை, ஆழ்ந்த ஒரு முடிவை, சரியான முடிவை அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. என்னை பொறுத்தளவுல மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கிறதுனாலையும், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்ன பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்பதனாலையும், நாம் உணர்வுபூர்வமாட்டும் அறிவுபூர்வமாட்டும் அண்ணாமலைக்கு ஒவ்வொரு பிளஸையும் ஒவ்வொரு பேட்டிகளையும் சொல்லக்கூடியவன். அண்ணாமலைக்கு இந்த முடிவு மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முடிவு. 29 மோடிக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு முடிவு. இப்போ தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து அவர் விலகி இருக்காரு. ஒருவேளை வந்து அவரை ஏதாவது ஒரு தொகுதியில கேண்டிடேட்டா அறிவிக்கும் பட்சத்தில் அதுல இருந்து விலக முடியுமா அவரு? இல்ல, அவர் கேண்டிடேட் வேண்டான்றார். ஆனா 24ல வேணான்னு சொல்லி தானே கோயம்புத்தூர்ல போட்டாங்க. ஆனா அதே போலதானே இப்ப நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ மோடி பிரதமருங்கிறதுக்காக அவர் ஏத்துக்கிட்டாரு. வேண்டான்னு சொன்னாலும் மோடி பிரதமருங்கிறதுக்காக ஏத்துக்கிட்டாரு. இப்ப எடப்பாடி முதல்வர்னு சொல்லி அந்த ஓட்டுகள் எல்லாம் எடப்பாடி தள்ளி நாளைக்கு மிதுன் பழனிசாமியை வளர்த்து விடுறதுக்கு அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ அந்த இடம் வந்து அண்ணாமலை இந்த விலகுற இதை தொடர்ந்து அவரு கண்டஸ்ட் பண்றதையும் தவிர்த்துருவான்னு தான் நான் கருதுறேன். எந்த தொகுதியிலும் போட்டி போட மாட்டாருன்னு தான் நான் கருதுறேன். ஓகே, நீங்க சொல்றீங்க இப்போ 11.5% வாக்குக்கு நம்ம தேவையான சீட்டை வந்து வாங்கணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ரெட்டலை வர்சஸ் உதயசூரியன் அப்படின்னு நேரடி போட்டி இருக்கும் பொழுது தானே அந்த அந்த களம் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும், டைரக்ட் போட்டியா இருக்கும். இப்போ ரெட்டலைக்கு எதிராக வேற ஏதோ சின்னமோ அல்லது உதயசூரியனுக்கு எதிராக வேற ஏதோ சின்னமோ நிற்கும் பொழுது ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ எடப்பாடியோ ஸ்டாலினோ அது விரும்ப மாட்டாங்களா? அதிகப்படியான தொகுதியில ரெட்டலையும் உதயசூரியன் நிக்கதானே அவங்க விரும்புவாங்க. இருக்கலாம். ஆனா ரெட்டலையா திருநெல்வேலியில் 8% போய் டெபாசிட் இழந்து, ரெட்டலையா ராமநாதபுரத்தில் 9 விழுக்காடு போய் டெபாசிட் இழந்து, ரெட்டலையா 13 விழுக்காடு போய் தேனியில டெபாசிட் இழந்து, ரெட்டலையா 3வது போய் அந்த ரெட்டியார் கேண்டிடேட் சீனிவாசனுக்கு கீழே அந்த அகமுடையார் கேண்டிடேட் சரவணையா 3வது போனாரு. ரெட்டியாரு இன்டலெக்சுவல், அகமுடையாரு லோக்கல் லீடர். ஏன் 3வது போனாரு? அது நாடாளுமன்ற தேர்தல், சரி, சட்டமன்ற தேர்தல். சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இங்க புதுச்சேரியில ஏன் சீமானுக்கு கீழே 4வது போனாரு? இங்க சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. கன்னியாகுமரியில சீமானுக்கு கீழே 4வது போனாரு. இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமானுக்கு கீழே ஏன் ரெட்டையில 4வது போச்சு? தென் மாவட்டத்துல 7 தொகுதியில நின்ன ரெட்டையில எடப்பாடிக்கு அதிமுக கேண்டிடேட், 10 தொகுதியில நின்ன சீமானுக்கு மைக்கவுடன் 30,000 ஓட்டு ஏன் கீழே போச்சு? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு எடுத்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே 8 விழுக்காடு வரை வந்துட்டாரு. அவர் என்ன ஸ்டாலினையா பலகீனப்படுத்துறாரு? சீமானுக்கு அரசியல் ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, அருந்ததியர்கள் மத்தியில ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, நாயுடுகள் மத்தியில ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இதை நம்ம ஈரோடு கிழக்குல பூத் வைஸ் அனலிஸ் வந்து அண்ணாமலை கிட்ட ஃபிங்கர் டிப்ல இருக்கு. அண்ணாமலை கிட்ட ஃபிங்கர் டிப்ல இருக்குது. சீமானால ஸ்டாலின் உயர்ந்திருக்காருங்கிறத, சீமானால பலகீனம் அடைகிறது எடப்பாடி பழனிசாமி. இந்த உண்மையை ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் மட்டும் மறைக்கிறாரு. நாளைக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன ப்ரிடிக்ட் பண்ணு. இந்த உண்மையை ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறது அறிவு நாணயம் மற்ற செயல். ஜேவிசி ஸ்ரீராம் சகோதரன் நான் அவனுக்கு குறை சொல்ல விரும்பல. அவர் சர்வே பண்றாரு, மற்ற மாநிலங்கள்ல அவர் பண்றதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்குது. அவரை நான் குறை சொல்ல விரும்பல. என் சகோதரர் தான் ரங்கராஜ் பாண்டே, என் சகோதரர் தான். அப்போ நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு ஒரு கள்ள கப்சாக்களை விட்டுக்கிட்டு சீமான் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டதையும், சீமான் அண்ணாமலை அதான் சொன்னார், சீமான் அண்ணன் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பாரு, ஒரு தோல்வியை கண்டு கோளையாட்டு நிலைப்பாட்டை மாற்ற மாட்டாருன்னு திமுக காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி பல்டிசாமி ஆயிட்டாருங்கிறத தான் அண்ணாமலை சீமான் அடிச்சாரு. அந்த ஒரு கல்லூரி விழாவில் சொன்னாரு. ஸோ அந்த பல்டிசாமி ஆனது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாதது சீமான் தலைமை வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தும். நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். அண்ணாமலைக்கு இது தெரியும். சீமான் தலைமை அண்ணாமலை பலகீனம், சீமான் தலைமை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டு சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்தவர் அண்ணாமலை. சீமான் அண்ணன் உறுதியானவர், சீமான் அண்ணனை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருன்னே நியூஸ் 7 சதி பண்றாங்க சீமானுக்கு எதிராக. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருன்னே தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணிய ஆய்த்தன் நாடாரு சீமானுக்கு எதிராக சதி பண்றாரு. இது உண்மை. அண்ணாமலை உண்மையும் நேர்மையும் மட்டும் நின்று சீமானுக்கு வளர்ச்சியை சொல்றாரு. சோ இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் கட்டுக்கதெல்லாம் நிற்காது. சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான்
இன்னைக்கு 8.5 விழுக்காடு வரை வந்திருக்காருன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வந்திருக்காரு. 26லயும் பெரிய அளவுல பலகீனப்படுத்துவாரு. ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காதது சீமானுக்கு பூஸ்ட், அண்ணாமலை நீக்கப்பட்டது சீமானுக்கு பூஸ்ட், அண்ணாமலை விலகி நிற்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்ட். நான் சொன்னது மாதிரி சீமான் மிகப்பெரிய ஜம்பல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் வந்துட்டாரே குறுக்க. விஜய் வந்து நோட்டா பயன்படுத்துவாரு, சுயேட்சையில பலகீனப்படுத்துவாரு, சீமான பலகீனப்படுத்துவாரு, எடப்பாடி பலகீனப்படுத்துவாரு, திமுக பலகீனப்படுத்துவாரு, 5 பேரையும் பலகீனப்படுத்துவாரு. அவர் வந்து ரிசல்ட்ல அவரை பார்த்துக்கலாம். நான் சொன்னது நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். இதுலதான் ரங்கராஜ் பாண்டிய மோசடித்தனத்தை அடிக்கிறேன். ரங்கராஜ் பாண்டிய மோசடித்தனம், தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன் மோசடித்தனம் பண்ணுகிறார். தன்னை விட ஒரு நாடார் செல்வாக்கு வந்து விடுவார் என்று மோசடித்தனம் செய்து, பெரியவங்க தான், மதிப்புக்குரியவங்க தான், பாராட்டத்தக்கவங்க தான், பட் மோசடித்தனமா செயல்படுறாங்க. இதை நீங்க ஒத்துக்கிடணும். தினத்தந்தியில கட்டுரை எழுதணும். சீமானுக்கு வாக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி 2 ஜாதி ஆதிக்க போனதுனால, ஈர்ப்பு சக்தி இல்லாதனால நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை எடுத்து, வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள் வாக்கை எடுத்து, முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் போன்ற ரெட்டலையில் பலனில்லாத சமூகங்கள் வாக்கை எடுத்து, எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8 விழுக்காடு வந்திருக்கிறாருன்னு, 8.5 விழுக்காடு வந்திருக்கிறாருன்னு தினத்தந்தி எழுதணும். நீ பொறாமையில இன்னொரு நாடார் செல்வாக்காயிட்டானு நீ பொறாமையில இருக்கக்கூடாது. தப்பு. சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தை செய்யற வேலை. திரும்ப திரும்ப தான் நான் சொல்றேன், மரியாதையை தான் சொல்றேன். மதிப்புக்குரியவங்க, அவங்க பத்திரிகை, ஒரு தமிழர் பத்திரிகை இந்திய அளவில் நம்பர் 1 இருக்கிறதெல்லாம் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், அது வேற விஷயம். அப்ப நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. இப்ப தினத்தந்திய சொல்லி அடிச்சாதான் நான் சொல்றது உண்மைன்னு எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். அதுக்காக தான், உண்மைக்காக தான் நான் சொல்றேன். தினத்தந்தி மேல நான் டெய்லி பத்திரிகை நடத்துறேன். சிவந்தி பாலசுப்ரமணியத்தை எனக்கு போட்டியாளராக இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. உண்மையும் நியாயத்தையும் ஐயா தாழ்லிங்க நாடார் வழியில நேர்மையா எந்த இடத்திலும் பேசக்கூடிய ஒண்ணு பேசுறேன். சோ இந்த இடம் பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் பொருந்தாது. சீமான் எடப்பாடியை 3 எலெக்ஷன்ல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. சீமான் எடப்பாடியை ஈரோடு கிழக்குல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. ஈரோடு கிழக்குல சீமான் 6.3% உயர்ந்த போது செங்கோட்டையன் ஆதரிச்சு, செங்கோட்டையன் கூட இருந்து, இதே செங்கோட்டையனும் சேர்த்து தான் அடிக்கிறேன். செங்கோட்டையன் செல்வாக்கையும் மீறி சீமான் 5 விழுக்காடு உயர்ந்திருக்கிறாரு. 2000 ரூபாய் கொடுத்தாரு செங்கோட்டையன். தேர்தல் பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்லுங்க, அவரை மனச்சான்றோடு இல்லைன்னு சொல்லுங்க. எடப்பாடி 5 விழுக்காடு குறைஞ்சாரு. அண்ணாமலை பாஜகவும் இருந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை சீமான் தன் பிரச்சார வலிமையால செங்குந்தரை நிறுத்தி, பரையர் தேவேந்திர ஆதரவுல எடப்பாடி பழனிசாமியின் பலன் இல்லாத ஜாதிகளால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. அதனால்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிற்கல. இது எல்லாம் துல்லியமா பிஞ்சர் ஸ்டிப்ல அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வீக்னஸ் தெரியும். இதை நீங்க பாண்டேக்களை வச்சு மறைச்சிடலாம்னா அது நடக்காது. சோ இந்த களம்ங்கிறது, அண்ணாமலை விலகல்ங்கிறது எடப்பாடியின் பலகீனத்தை மேலும் அதிகரிக்கும், சீமானுக்கு பலத்தை பெருக்கும். இந்த ப்ராசஸ் நடந்த ப்ராசஸ். விஜய் களத்துக்குள்ள வாராரு, வரவேற்போம். அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை 3 கோல் எடுத்து வாராரு. 5 தரப்பையும் விஜய் பலகீனப்படுத்துவார். இது கமல்ஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை இருந்தது, இவர் விஜயகாந்த் ஒரு வாக்கு வலிமை இருந்தது, இவருக்கும் ஒரு வாக்கு வலிமை வரும். சுயேட்சைகள், நோட்டா, விஜய், என்டிகே, அதிமுக, திமுக 5 தரப்பையும் பலகீனப்படுத்தி தான் ஒரு வாக்கு எடுப்பார். அவர் என்ன வாக்கு வேணாலும் எடுக்கட்டு. அது இன்னொரு சப்ஜெக்டா நான் சீமான் பிளஸ் விஜய், சீமானுக்கு எப்படி பிளஸ்ங்கிறத விளக்கி சொல்றேன். இது நடந்த விஷயத்துல 3 தேர்தலில் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்காருங்கிறத எந்த ஒரு தொலைக்காட்சியும் மறைக்கிறது அறிவு நாணயமற்ற செயல். நான் தினத்தந்தியை மட்டும் குறி வச்சு அடிக்கிறோம்னா இது மற்றவங்களுக்கும் புரியும். ஒரு சிலர் வந்து நாங்க யாரையும் கில்லிங் சைலன்ஸ் பண்ண மாட்டோன்னே என்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டாங்க. தினத்தந்தி மாதிரி எங்களுக்கு ஒன்றும் சீமான் மேல பொறாம புத்தி எல்லாம் கிடையாது, யாரையும் கில்லிங் சைலன்ஸ் பண்ண மாட்டோம், இந்த உண்மையெல்லாம் நாங்க சொல்லுவோங்கிறதையே ஒரு சில தொலைக்காட்சி அதிபர்களே நம்மகிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள நான் சொல்ல விரும்பல. ப்ராசஸ் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்திருக்கிறாரு. அண்ணாமலையோட இந்த முடிவு சீமானை பலப்படுத்தும், எடப்பாடியை பலகீனப்படுத்தும். நீ நாளைக்குள்ளதை கூட யாரும் மறுக்கலாம், நான் சொன்னதான் ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா ஏற்கனவே சீமான் பலகீனப்படுத்தி இருக்காருங்கிறத தினத்தந்தி கட்டுரையா எழுதி எல்லார் கண்களையும் துறக்கணும். சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு என் வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். பாஜகவுக்கு அதிகப்படியான சீட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 21ல வந்து அவங்க 20 சீட்டு வாங்கி 4 சீட்ல வெற்றி பெறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்ன நம்பிக்கையில எடுத்து கொடுப்பாங்க? 21ல அப்படி கொடுத்ததுனாலதான் 24ல கலத்தி விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. 21ல கொடுக்கும் போது 19ல 3.7 விழுக்காடு வாக்கு தான் தமிழிசை அம்மையார் தலைமையில எடுத்தது. அவங்க தலைமையில எடுத்தது 3.7 விழுக்காடு ஓட்டு தான். அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கிறார். அவர் வெள்ளாள கவுண்டர்.
மோடிக்கு எவன் வேல்யூ அடிஷனா இருக்கானோ அவன் தான் எனக்கு பெரியவன் வேண்டியவன். 11.4 விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை எடுத்தாரு. அண்ணாமலை இப்பதான் அண்ணாமலை தலைமையே இல்லையே. இப்ப அது ஓட்டு இருக்குதுல்ல தம்பி. அதான் சார், அது பாஜக கிடைச்சது அப்படின்றத விட அண்ணாமலை தலைமைக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம தான் அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம அந்த அந்த ஓட்டுக்குரிய சீட்டு வாங்கலைன்னா 29 கலத்தி விடுவாரு. மோடி கிட்ட நாம சொல்லிட்டோம். மோடி நாம சொல்றத மதிக்கிறாரு, மோடிக்காக நம்ம பேசுறாருங்கிறது சசிகலா விஷயம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணுங்கிற குருமூர்த்தி கருத்து, மோடியையே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணவர், அவர் கருத்து ஏற்பட்டா மோடி நன்மைக்காக சிந்திச்ச ஆர்டி கருத்து ஏற்பட்டுதான். அதே மாதிரி விஜய எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு தூக்கும் போது விஜய் மதமாற்ற கோஷ்டி, மிஷினரி கோஷ்டி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை, மோடிக்கு எதிரானவர், அவரை தகர்க்கணும்னு சொன்ன நம்ம கருத்து எடுப்பட்டனால தானே ஜனநாயகம் வர முடியல. சோ இந்த இடத்துக்குள்ள நம்ம கருத்து பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும், இந்துத்துவ முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும், அல்லது எடப்பாடி பழனிசாமி 29ல மோடியை டீச் பண்ணுவார். அண்ணாமலையும் அதே கருத்தை தான் டெல்லி தலைமைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.